திரு பீட்டர், இந்தியா கூட்டணிக்கான பலம் அப்படின்னு என்ன பாக்குறீங்க? ஏன் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்த முறை வாக்களிக்கணும் மீண்டும்? அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் அதனுடைய பதவிக்காலம் 2026 இருந்து 2031. இந்த 5 ஆண்டுகளில் மிக முக்கியமான ஒரு 4-5 முன்னெடுப்புகள், தேசத்தினுடைய அடிப்படையே மாற்றி அமைக்கக்கூடிய முன்னெடுப்புகள், நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படைகளையே அசைக்கக்கூடிய முன்னெடுப்புகளை எப்படியாவது எடுத்து விடுவது என்று மத்திய அரசு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது. அதுல குறிப்பா முதல் நகர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களை நகராட்சிகளாக ஆக்கி மாநில அதிகாரங்களை முழுமையாக பறித்து அந்த கூட்டாட்சி தத்துவம் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தையே சீர்குலைக்கின்ற முயற்சியில உச்ச கட்டத்தில் இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் தான் நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதற்கான எல்லா முடிவுகளையும் தயாராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் அறிக்கையை வைத்திருக்கிறார். அதற்கு நேற்றே சொல்லிட்டாங்க. அதற்காக பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் சொல்லிட்டாரு, வரக்கூடிய நாடாளுமன்றம் பொறுப்பேற்கின்ற நாள் தான் இது நோட்டிஃபைடு டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன். இட்ஸ் a certainty. அவங்களோட கையில இருக்கிறது. இன்னைக்கு இந்த ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்சா அவங்களுக்கு மாநிலங்களவையிலையும் மெஜாரிட்டி வந்துருது. அதற்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, டீலிமிட்டேஷன் வருது. இந்த 5 ஆண்டுகளில், இந்த 2026 2031 இந்த டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் எண்ணிக்கைகளை கூட்டுகின்ற போது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மிக சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு பேர் இழப்புகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு சொல்ல மறுக்கிறது. பிறகு காஸ்ட் சென்சஸ், இவைகள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை வலுவாக பாதிக்கக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கிற ஆட்சி செய்ய நினைக்கின்ற கட்சி, அதை வழிநடத்துகின்ற தலைவருக்கு இந்த தமிழ்நாட்டின் மீது, தமிழர்களின் மீது, தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படுகின்ற யுத்தத்தை எதிர்த்து நின்று வழிகாட்டுவதற்கான தகுதி உள்ள தலைவர் யார்? அந்த கேள்வி. அது இன்னைக்கு இந்தியா கூட்டணியில எங்கள்கிட்ட அதை ஒருமித்த கட்சிகள் ஒன்றிய இந்த அடிப்படையான கொள்கைகளில் ஒரு தெளிவும் புரிதலும், எல்லோருக்கும் ஒரே நிலைப்பாடு, இவற்றோடு நாங்கள் களம் காண இருக்கிறோம். ஆகவே இதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியோ, அந்த போராட்டத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதியோ புரிதலோ அந்த அணியில இல்ல. அவங்க இதுவரைக்கும் அப்படி நடந்துக்கல. ஆகவே மக்கள் இந்த முறை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை ஒரு நாள் மீட்டெடுக்க முடியாது. அப்போ நிச்சயமாக அதுதான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற போர்னு சொல்றார். அந்த போரினுடைய அர்த்தம் அதுதான். ஏன்னா இந்த தேர்தலில் தான் பாஜகவுக்கு எதிரான கொள்கை சித்தாந்தமுடைய 3 மாநிலங்கள் இந்த தேர்தலில் களத்தில் வரும். இதான் லாஸ்ட் 3 ஸ்டேட்ஸ். இந்த 3 ஸ்டேட்ல தான் இன்னும் இவர்களுடைய வகுப்புவாத அரசியல், மதவாத அரசியல்லாம் உள்ள வரல. இப்போ தங்கை தமிழிசை சொன்னாங்க, இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி. ஒரு வீட்டில் யாரு மெலிந்தவங்க இருக்காங்களோ, நலிந்தவங்க இருக்காங்களோ, அவங்கள தான் முதல்ல கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம். நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்களே உங்க அண்ணாமலை மைக்கேல்பட்டியில மதமாற்றம் நடந்தது, ஒரு கன்னியாஸ்திரியை நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாரும் போய் அங்க நின்று மதமாற்றம் அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை மூடி அந்த கன்னியாஸ்திரியை ஜெயில அடைச்சு உங்களுடைய பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ தகவலே மதமாற்ற சிபிஐ சொல்லிடுச்சு. உங்க அண்ணாமலை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எதற்காக நீங்க பதட்டத்தில் வச்சிருக்கீங்க ஒரு 20 விழுக்காட்டு மக்களை? தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களையும் பட்டியலின மக்களையும் எப்பொழுதும் பதட்டத்திலே வைத்திருக்கக்கூடிய உங்களை நம்பி எப்படி வாக்களிப்பார்கள் அவர்கள்? எப்போதும் வரப்போகிற பிரச்சனையை காண்பிச்சு நீங்க வாக்காளர்களை எப்போது வரப்போகிற பிரச்சனை இல்ல. ஒரு அரசுக்கு வருகிறதானே தெரியலங்கிறாங்க. அது அவங்க அப்படித்தான். அவங்க எதையுமே நிச்சயமா கடைசி வரைக்கும் அவங்க சொல்ல போறதே இல்லை. அவங்க நம்ம மாநிலங்களை பாதிக்கக்கூடிய எந்த முடிவையும் மாநிலங்களை கலந்து ஆலோசித்து எடுப்பதும் இல்லை.
இப்ப நீங்க டிமானிட்டைசேஷன் எடுத்தாரு, யாரை கன்சல்ட் பண்ணி எடுத்தாரு? இன்னைக்கு டிமானிட்டைசேஷன்ல இன்னைக்கு வந்து கரன்சினுடைய சர்க்குலேஷன் வந்து இன்னைக்கு வந்து டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால் இருந்ததோட 5 மடங்கு அதிகமா இருக்கு. டிமானிட்டைசேஷன் வேற, அது இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல அவ்வளவு பெரிய முக்கியமான முடிவை நீங்க வந்து மாநில முதலமைச்சர் எல்லாம் கலந்து ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர்னு சொன்ன ஒரே இது வந்து டிமானிட்டைசேஷன் தான். இன்னும் வந்து உள்ள வந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்காத நீங்க இதுவரைக்கும் கணக்கு கொடுக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுல இவ்வளவு பேர் ஊழல் குற்றச்சாட்டு வந்து நான் சொல்றேன், ஒரு திவாலாகி போன அனில் அம்பானிய கூட கூட்டிட்டு போய் அந்த உலக நாடுகளே சிரிக்கக்கூடிய எப்ஸ்டைன் கூட பேரம் பேசி அதன் மூலமாக வந்து ரஃபேல் ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுத்த நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசினீங்கன்னா கைகூட்டி சிரிக்க மாட்டாங்க. அனில் அம்பானி எல்லாம் யார் கூட பிரைம் மினிஸ்டர் கூட போனாரா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் கூட போனாரா இல்லையா? சொல்றேன் தம்பி, இது 2026 தேர்தல். சட்டமன்றத்திற்கு அம்பானி அதானிய பத்தி பேசிக்கிட்டு சாமானியனை விட்டுறாதுன்றதா எனது கருத்து. பக்கத்துல உள்ள சாமானியனை விட்டுட்டு எங்கோ உள்ளதை பேசி பேசி முதலமைச்சர் சொல்றது மாதிரி ஒரு செயற்கை உரிமை போரை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். சாமானிய மக்களின் உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதை கடந்து 2 கூட்டணிகள் மட்டுமே இன்னைக்கு களத்துல இல்ல, நீங்க பலமுனை போட்டியா இருக்குது. அப்ப அந்த போட்டியில நீங்க மற்றவர்களை இதுல கணக்கிலே எடுக்கலையா? இதோ 2 கூட்டணிக்குள்ளதான் தேர்தல்ங்கிற மாதிரி இருக்கு. அந்த தேர்தல் வெற்றி தோல்விகள்ல பாதிப்பை எவ்வளவு தூரம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இதை வந்து 2 முனை போட்டியா தான் நான் பாக்குறேன். இதை வந்து மூன்றாவது மற்றவர்கள் அப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அப்போ குறைச்சு மதிப்பிடல, அவர்களுடைய உண்மையான வந்து அவங்களுக்கு இருக்கிற வந்து மதிப்பீடு வாக்காளர் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு இன்னும் வந்து நிரூபிக்கப்படல. அவங்களுக்கு பல விஷயங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் களத்திற்கு போகின்ற போது நாங்கள் முன்வைக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லி அதை எதிர்கொள்வதற்கான களம் வந்து எங்கே இருக்கிறதுன்னு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய எங்கே இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து என்டிஏ அணி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணிக்கு தலைமை என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு பேட்டண்டா வந்து அவர் ஏற்கனவே ஒரு சூழ்நிலையின் கைதியா போயிட்டார் எடப்பாடியார். வந்து நீங்க தேர்தல் பரப்புரைக்காக அதை என்டிஏ கூட்டணி அப்படின்னு அதை டிஃபைன் பண்றீங்களா? அதிமுக தானே தலைமை இங்க. இன்னைக்கு தினகரனே என்டிஏ கூட்டணி தானே சொல்றாரு அவரு. அந்த ஒரு அப்ப எதிர்ப்பு அதிகமா இருக்குமேன்ற கருத்து தானே போகும், அது எங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற மக்கள் வந்து மிக தெளிவா இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி. எடப்பாடியார் என்ன சொல்றார், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. விஜய் தினகரன் என்ன சொல்றாரு, இவங்க கட்சியில இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு, தமிழிசை என்ன சொல்லுது, எல்லாரும் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி. விஜய் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி. அப்ப எல்லாருமே வந்து 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்களே ஒழிய முதலிடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணிகள் தான் இருக்குது. 2 முனை போட்டியாக பாக்குறாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு தங்கை வந்து நான் 3 தான் சொன்னேன், இவங்க 2 முனை 2 இருக்கலாம். அதாவது யாராவது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருந்து ஸ்டாலின் ஒளியன்னு அவங்களையும் கூட்டிட்டு சேர்த்துருவாங்க. அப்படி இல்ல, நீங்க தான் அறிவாலய பக்கத்துல யாராவது நிழலுக்கு வந்தா கூட உள்ள கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூட்டணி சேர்த்துக்கிறீங்க. நாங்க அப்படி இல்ல. 2 பேர்கிட்டயுமே எனக்கு அந்த கேள்வி இருக்கு. 2 கூட்டணியிலுமே ஏற்கனவே எண்ணிக்கைகள் இருக்கு. இப்ப கூடுதலா இன்னும் பலம் வேணும் அப்படின்னு சேர்க்கிறதுடைய அடிப்படை என்ன திரு பீட்டர்? அது நீங்க திமுக கிட்ட 2 பேர்ட்டுமே கேக்குறோம். ஏன்னா அணிகளாக வரக்கூடிய அந்த கேள்வி எங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது கேக்குறாங்களே, அது என்னன்னு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ரொம்ப வந்து பல கான்ஸ்டிட்யூன்சில பல தேர்தல் முடிவுகளெல்லாம் நம்ம பார்க்கின்ற போது ஒரு 1000 ஓட்டுல இருந்து ஒரு 5000 ஓட்டுகள் வரை தோற்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு 100லிருந்து 120 கான்ஸ்டிட்யூன்சிகள் வந்து அப்படி தோத்து போகுது. இந்த தேர்தலில் வந்து நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலின் காரணமாக அத மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. அதனால எங்களுடைய அடிப்படையான கொள்கையில வந்து யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அந்த கட்சிகளை வந்து சேர்த்துக் கொள்வதிலே வந்து எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அதற்கான முறையான ஒரு பேச்சுவார்த்தைகளோடு அதைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கூடுமான வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நகருதான்னு கேக்குறாங்க உங்க கூட்டணியில. திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா? அதுல என்ன இந்த நாளா குழு அமைச்சு ஏற்கனவே நம்மள மாதிரி புதுசா பிறக்கல, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தானே. அதற்குள்ள பேச்சுவார்த்தைகள், அதற்குள்ள தேர்தல் வந்தா பேச்சுவார்த்தைகள் வரும். ஆகவே கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி, கடந்த காலத்தில் வந்து பல வெற்றிகளை தந்த கூட்டணி.
அதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆகவே அந்த கூட்டணி வந்து பிரதான எதிர்க்கட்சி அதாவது இல்ல நான் ரெண்டு கேக்குறேன் பேரும் கூட்டணி அமைக்கிறோம். ஆனா இவங்க கூட்டணி அமைக்கிறதெல்லாம் வேண்டி இல்ல எங்கிட்ட வந்து நாங்க வந்து அழுத்தி தான் கூட்டணி அமைக்கிறோம். இது என்ன நியாயம் எனக்கு தெரியல. எங்கிட்ட வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் பேசுறோம். சிபிஎம், சிபிஐ எல்லா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேசுது. அங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எடப்பாடியோட பேச மாட்டோம், நாங்க என்டிஏவோட தான் பேசுவோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குன்னா பிளாக்குக்குள்ள ஒரு பிளாக். அது வந்து அவரை வந்து ஆஃப்டர் தி எலெக்ஷன் வந்து எடப்பாடி ஹேஸ் டு டோ த லைன் ஆஃப் திஸ் பிளாக். அது இல்லைன்னா அவர் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அவரு அதாவது எஸ்ஐஆர் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் மிக மெட்டிகுலஸா வந்து இந்த இந்தியா கூட்டணியினுடைய வாலண்டியர்ஸ், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய செயல் வீரர்கள் வந்து மிக வந்து அடிப்படையான பணிகள் அத்தனையும் முறையாக செய்து எங்க வாக்குகள் எல்லாம் வந்து முறையாக வந்து சேர்க்குதான்னு பார்க்கப்பட்டு எல்லாருக்குமே வந்து பிஎல்ஏஸ் போட்டிருக்கிறோம். ஆனா இந்த 68 லட்சம் வாக்காளர்கள் இருந்தது அது வந்து ஒரு பெரிய ஒரு சமூகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய வாக்குகளாகத்தான் அந்த வாக்குகள் இருக்க முடியும். அது ஒரு பெரிய கேள்வி வருது. அவருடைய ரேஷன் அட்டை என்னாச்சு, அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்னாச்சு, அவங்களுடைய ஆதார் அட்டை என்னாச்சு? அப்ப இதெல்லாம் வந்து போலியா? அப்ப இவ்வளவு 68 லட்சம் வந்து போலியான ஆதார் அட்டைகள், போலியான வாக்காளர் அட்டை, இதெல்லாம் இன்னும் உலாவல் இருக்கிறதா? வாக்காளர் பட்டியல் இன்னும் முடிஞ்சு போச்சு. அந்த வாக்காளர் பட்டியல் முடிஞ்சதுனால அந்த 68 லட்சம் பேரும் ரேஷன் வாங்காம இருக்க போறாங்களா? அது வந்து அது என்ன இறந்தவர்கள் அதெல்லாம் நீக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் கணக்குல தானே கடைசியா கொண்டு வராங்க. இல்ல பாதியில இறந்தவர்கள் சொன்னது உயிரோட இருக்கிறவங்க நிறைய, அப்படி அந்த மாதிரி கேஸ் நிறைய வந்து நிறைய செய்றோம்.